இங்க மக்கள் ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி இருக்கிறாங்க. இங்க வந்து பிரதமர் நிதிஷ் ஐயா அவர்கள் நிறைய திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. மக்கள் மத்தியில வந்து நான் ஒரு கோடி கவர்மெண்ட் ஜாப் ஒரு குடும்பத்துக்கும் நான் ஒருத்தருக்கும் கவர்மெண்ட் ஜாப் தருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன், பெண்களுக்கு இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அதுல இருந்து பாதுகாப்பை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் கடந்த ஆட்சி பாத்தீங்கன்னா அங்க கங்கா நதி இங்க அங்க இருந்து கிராஸ் பண்றதுக்கு போட்ல தான் எல்லாரும் கிராஸ் பண்ணுவாங்க. இப்போ பிரிட்ஜ் கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நான் சொன்னது செஞ்ச பிரிட்ஜ் கட்டி கொடுத்துருக்கிறேன். இன்னும் புதிய திட்டங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. புதிய ஏர்போர்ட் நான் கட்டி தருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காரியங்கள் ஒரு ஏழை மக்களுக்கு நான் வீடு கட்டி தருவதாக சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நான் ஃப்ரீ எஜுகேஷன் கேஜில இருந்து பிஜி வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சைடு என்டிஏ முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் தரப்புல இருந்து, இன்னொரு தரப்பு ஆர்ஜேடியில இருந்து வந்து லல்லு ஐயா அவர்கள் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க நான் மக்களுக்கு வந்து பென்ஷன், முதியவர்களுக்கு நான் பென்ஷன் நல்லா வழங்குவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீகார்ல இருந்து நிறைய மக்கள் வெளியே வேலைக்கு போறாங்க. அதை நான் வந்து கட்டுப்படுத்துவேன், நான் இங்கேயே இண்டஸ்ட்ரியல் வச்சு அவங்களுக்கு இங்கேயே நான் பணியமர்த்துவதற்கு காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புதிய அவங்க இங்க இருந்து வெளியே போகாதபடிக்கு அவங்களை இங்க இருந்தே வேலை அமைப்பதற்கு அவங்களுக்கு புதிய திட்டங்களை அமைத்து அவங்களை இங்கேயே வேலை கொடுத்து அவங்களை இங்கேயே அமர வைக்க நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இப்படியாக ஒரு போட்டி நிலவுகிறது. மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்க்கிறது குளிரும் இங்க கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது. சோ இங்க வந்து மக்கள் மத்தியில ஒரு ரிசல்ட்டுக்காக ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க, யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களும் வந்து நிதிஷ்குமார், நான் இங்க சுற்று வட்டாரத்துல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களுக்கு, முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்குது. அவங்க பிரதமர் மோடி ஐயாவோட சேர்ந்து அவங்க வந்து போட்டி எடுக்கிறாங்க. சோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பலமா இருக்கிறதாக நான் காணப்படுகிறது. நீங்க பீகாரை சேர்ந்தவர், அந்த மண்ணை சேர்ந்தவர், அங்க ஒவ்வொரு தேர்தலையும் ரொம்ப நுணுக்கமாக உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரீங்க. தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ரெண்டு தரப்புமே, பீகார்ல இருக்கக்கூடிய என்டிஏவாக இருக்கட்டும், அதே போன்று மகாகத்பந்தனாக இருக்கட்டும், ரெண்டு தரப்புமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல வாக்குறுதிகள் அள்ளி வீசி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்படின்னா அங்க பெண்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறார்களா? ரெண்டு தரப்புமே பெண்களுக்கு முக்கியத்துவம் வாக்குறுதி கொடுத்தாலும் கூட வெற்றி பெற போது ஒரு தரப்பு தான். அது யாருக்கு சாதகமா இருக்கும்? பீகாருடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்பது எந்த அளவுக்கு அங்க முக்கியத்துவம் பெறுகிறது கடந்த கால தேர்தல் ஒப்பிட்டு பார்க்கும் போது? இமானுவேல், பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுனா, பெண்கள் இங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் நிறைய காரியங்கள் பெண்களை வந்து முக்கியத்துவம் காட்டுகிறது கிடையாது. அப்போ நிறைய இண்டஸ்ட்ரியஸ் இருக்கட்டும், நிறைய குடும்பத்தாரா இருக்கட்டும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது. அதனால பெண்களுக்கு இந்த வாட்டி பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் சொல்லி இருக்கிறாங்க. சோ பெண்களுக்கு வந்து தனி நிதி உதவி, பெண்களுக்கு வந்து சுய தொழில் உதவி, சுயமா நீங்க தொழில் பண்ணி முன்னேறுவதற்கான திட்டங்களை நிறைய வகுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து நிறைய வந்து பாதுகாப்பு திட்டங்கள் நிறைய வகுத்திருக்கிறாங்க.